அமமுக உறுப்பினர் அவரை முதல் நாள் கடத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அடுத்த நாள் சட்டமன்றத்திலேயே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் இன்றும் நாளையும் என்றைக்கும் நான் அவரை தான் விஜயைத்தான் முதலமைச்சர் தான் ஆதரிப்பேன் என்று சொன்னார். இதிலிருந்து ஒரு குதிரை பேர ஊழலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு அதை அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அதிமுக என்பது எதிர்க்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலேயே ஒரு சோபா போகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல் சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டியே எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். அவர் நாங்கள் பில்லு வச்சுருக்கோம், நாங்கள் வாங்கினதுன்னு சொல்லியிருக்கார். அதாங்க, அது இனிமேல் ஆளுநர் கையில் இருக்குது. அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் அங்கே தான் இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா என்பது அங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி 2/3 நபர்கள் ஒரு கட்சியை பிரிந்து செல்லவில்லை என்று சொன்னால் கட்சி தாவல் சட்டப்படி அவர்கள் பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாடு ஒத்து வராது என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார், முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ஆட்சியில் பங்கு முதல் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? யாரு இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது, ஆட்சியில் பங்கு ஒத்து வராதுன்னு சொன்னார். ஆனால் உங்கள் கூட்டணியோட ஆட்சியில் பங்கெடுத்து சொல்கிறாங்க. எங்கள் கூட்டணி ஆளுங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நீடிக்கின்றோம். ஆனால் ஒரு நிலையான அரசு அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கல, எங்களுக்கு கூட்டணி. அவங்க வெளியே இருந்து ஆதரவு தர்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க, பார்த்துக்கோ. அதோடு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு 717 நம்பர் வெளியே வர்ற போது தான் அது என்னங்கிறது தெரியும். உண்மையிலேயே கடைகள் மூடப்பட்டிருக்கிறதா அல்லது ஏற்கனவே மூடப்பட்ட கடைகளுடைய எண்ணிக்கையை திருப்பி தந்திருக்கிறார்களா என்பதெல்லாம் அந்த லிஸ்ட்டு வெளியே வரவிட்டு தான் தெரியும். இப்போ நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, எத்தனை புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது. எனவே அந்த லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும். அந்த லிஸ்ட்டு பார்த்த பிறகு நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்லுவோம். அவன் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தபொழுது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பயந்த சுபாவத்தோடு, ஒரு அச்சத்தோடு, அச்ச உணர்வோடு உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம்தான் எங்களுக்கு தோன்றியது. வெளியே அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு, ஒரு பயங்கலந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. இந்த சூழ்நிலையில் அந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு போக போக தெரியும். அதிமுக ஆட்சி அமைக்கிறது திமுக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு மறைமுக ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நிச்சயமாக கிடையாது. நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டோம். எங்களுக்கு ஒரு தரம் இல்லை, 2 தரம் ஆட்சியை இழந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது 1976லையும் ஆட்சியை இழந்திருக்கிறோம், 1990லையும் ஆட்சியை இழந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பதவி ஆசை கிடையாது. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். பதவி ஆசை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. எங்கள் கொள்கைப்படி தான் நாங்கள் நடப்போம். பதவிக்காக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக மாட்டோம், சமரசத்துக்கு போக மாட்டோம். அது தேய்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பலர், எங்களுக்கு கிடைத்த தகவல் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களால் செங்கோட்டையனை மாண்புமிகு இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையனை அணுகி தாவைக்காவில் சேருவதற்காகவும், அங்கே உள்ளாட்சி தேர்தல்களில் சீட்டு பெறுவதற்காகவும்
முயற்சித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதே போலவே தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் இருக்கிறவங்க அங்கே போனால் ஏதாச்சும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கிற நிலையில் இன்றைக்கி கட்சி தாவறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து யாரும் போக தயாராக இல்லை. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.